இப்போ ஓபிஎஸ் போனதால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுதா? இல்லை ஓபிஎஸ் போய் தனியாக வந்து ராமநாதபுரத்தில் எம்பி எலெக்ஷனில் நின்னார், வெற்றி பெற்றாரா? விஜய் அவர்கள் வந்து எந்த பக்கம் போவாரோ அந்த பக்கம் தான் வெற்றி பெறும், அவர் தனியாக நின்றால் திமுக தான் வெற்றி பெறணும் ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். மிக பெரிய அளவில் வந்து திமுகவோட வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிக்கிறார். ஒரு சம்பவம் நடந்த உடனே ராகுல் காந்தி விஜய் கிட்ட வந்து பேசுறாருன்னா உடனே பேச மாட்டாங்க. ஒரு நெருங்கிய நட்பு இருக்குது ரெண்டு பேருக்கும், நீண்ட கால நட்பு இருக்குது. கிட்ட இன்னுமே வந்து தென்பகுதி வந்து அதிமுக கோட்டையாக வந்து இந்த 2026 மாறும். ஸோ அதற்கான பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்கேன். சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே பத்திரிகையாளர் திரு லியோ ஸ்டாலின் அவர்கள் இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எம்ஜிஆர் இருந்தபோது அதிமுக அப்படின்றது வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. எம்ஜிஆருக்கு அப்புறம் அதிமுக அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதா மாதிரியான ஒரு லீடர் வந்தாங்க. இப்போ ஜெயலலிதாக்கு அப்புறம் வந்து அதிமுக அவ்வளோதான் அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி எமர்ஜ் ஆகி வராரு. ஸோ அந்த ஒரு இடத்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி அந்த ஒரு இடத்த அவர் ரீப்ளேஸ் பண்ணுவாரா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஏற்கனவே ரீப்ளேஸ் பண்ணிட்டார். இல்லைன்னா கட்சியில் வந்து தன்னோட சீனியரு அதிக முறை எம்எல்ஏ இருந்த செங்கோட்டையனெல்லாம் வந்து ஈஸியாக வந்து நீக்க முடியாது. இப்போ செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிக முறை எனக்கு தெரிஞ்சு 9 முறை வந்து எம்எல்ஏவாக இருந்தார். சீனியர் மோஸ்ட் லீடர். சீனியர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே அவர் எம்எல்ஏ ஒரு முறை கூட தோல்வி கண்டதில்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லானவர். அவரே ஜஸ்ட் லைக்னு கட்சி விட்டு நீக்கிறார். அந்த அளவுக்கு வந்து எம்ஜிஆருக்கு வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருந்தது. அதே போல் ஒரு மக்கள் செல்வாக்கு அவருக்கு வந்து எம்ஜிஆருக்கு. அவர் போகிற இடமெல்லாம் கூட்டம். கட்சி ஆரம்பத்துலேருந்து அவர் தான் சிஎம். படுத்துக்கிட்டே மருத்துவமனையில் படுத்துக்கிட்டே வந்து வெற்றி பெற்றார். அந்த அளவுக்கு திமுகவில் ஆட்சிக்கு வர முடியல. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து எம்ஜிஆர் இருந்தார். செல்வி ஜெயலலிதா, கருணாநிதி அவர்களுக்கே வந்து சிம்ம சொப்பனமாக இருந்தார். அவங்க வந்து சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறாங்க, திராவிட மாடல்னு இப்போ சொல்கிறாங்கல்ல. ஆனால் 69% வந்து கொண்டு வந்தது வந்து செல்வி ஜெயலலிதா. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டையும் அவர் நேசித்தார், தமிழக மக்களையும் வந்து நேசித்தார். இன்னொரு இது யாருமே எதிர்பார்க்காத வகை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக வருவார்னு நான் நினச்சே பார்த்ததில்லை. யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஆனால் அவரே வந்து பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். வந்து அந்த கட்சியை வந்து கண்ட்ரோல் எடுத்திருக்கிறார். அந்த கட்சியை வந்து ஒரு காலத்தில் வந்து கட்டுப்படுத்தி வைத்திருந்த சசிகலா அவர்கள் இப்போ இல்லை, டிடிவி தினகரன் இல்லை, ஓபிஎஸ் இல்லை. அதே போல் இப்போது அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த செங்கோட்டையன் அவர்களும் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு செங்கோட்டையன் அவரோட அரசியல் எதிர்காலம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓபிஎஸோட நிலைமை தான் செங்கோட்டையனுக்கு வருமா சார்? இல்லை, அதே தான். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் ஃபைட் பண்ணார். ஆனால் செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பும் வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கல. ஸோ எனக்கு எதிராக செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்களோ, என்ன முடிவு எடுத்தாங்களோ, இந்த இரும்பு கரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல, அயன் லேடி. ஸோ அந்த மாதிரி இவரும் வந்து ஒரு அயன்மேனாக, ஸோ தன்னை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ, தங்களுக்கு எதிராக இந்த அதிமுகவுக்கு எதிராக யாரெல்லாம் வந்து வளர்கிறார்களோ அவர்கள்லாம் வந்து ஒதுக்கி வைக்கிறார், நீக்கிறார். இதுக்கு வந்து ஒரு பெரிய தைரியம் வேணும். செங்கோட்டையன் அவர்களை வந்து நீக்குவார் நானே எதிர்பார்க்கல. ஏன்னா கட்சி பதவியிலிருந்து தான் வந்து நீக்கினார் சென்ற முறை. ஆனால் இப்படி கட்சி பதவியிலிருந்தே அடிப்படை தொண்டர் பதவியிலிருந்தே நீக்குவார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது அதிமுகவுக்கு எந்த மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்லை இது வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்குமா? இல்லை, கோபிச்செட்டிப்பாளையத்தில் இல்லை வந்து அவர் நேட்டிவில் ஈரோடில் அவர் இல்லைன்னா இன்னொருத்தர், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஒரு தனி நபரை காட்டிலும் வந்து ஒரு நிறுவனம் வந்து பெரியது. ஓகேங்களா? இப்போது ஒரு நிறுவனத்தில் வந்து நான் வேலை செய்கிறேன்னா என் இடத்துக்கு இன்னொருத்தர் வேணால் வந்துடலாம். ஆனால் ஒரு தனி நபராக இருக்கும்போது எனக்கு செல்வாக்கு இருக்கும் அந்த இடத்துல, கோபிச்செட்டிப்பாளையத்தில் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அதையுமே வந்து அவர் தனித்து போட்டிட்டு வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதிமுகவுக்கு இது எந்த வகையிலுமே வந்து பாதிக்காது? இல்லை, பாதிக்காது. இப்போ ஓபிஎஸ் போனதால் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுதா? இல்லை ஓபிஎஸ் போய் தனியாக வந்து ராமநாதபுரத்தில் எம்பி எலெக்ஷனில் நின்னார், வெற்றி பெற்றாரா? இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு செங்கோட்டையனுக்கும் வந்து அதே நிலைமை தான் நான் நினைக்கிறேன். சார், அதே மாதிரி இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கும்போது ஒரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து தொடர்ந்து ஒரு மோதல் போக்கில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. சமீபத்தில் கூட செல்வ பெருந்தை அங்கிட்ட துரைமுருகன் 2 பேரும் கருத்து ரீதியாக மோதின விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி வந்து காங்கிரஸ் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பார்த்தோம். இது எதை நோக்கி போயிட்டுருக்கு சார் இந்த கூட்டணி அப்படின்றது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் வந்து எந்த பக்கம் போவாரோ அந்த பக்கம் தான் வெற்றி பெறும், அவர் தனியாக நின்றால் திமுக தான் வெற்றி பெறணும் ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எப்பொழுதுமே சிறுபான்மை மக்கள் அதே போல் இளைஞர்களோட வாக்குகள் வந்து திமுக தான் போயிட்டுருக்கு. 2019 எப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்தாரோ அப்போ இருந்து வந்து அந்த வாக்குகள் வந்து அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ வந்து அது முழுவதுமாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன். ஏன் மாறி இருக்குன்னா, விஜய் அவர்கள் வராரு. விஜய் யாரை குறி வைக்கிறாருன்னா தலித்ஸை குறி வைக்கிறார்.
ஏன்னா அவருடைய முதல் மாநாடு வந்து விக்கிரவாண்டியில் நடக்குது, அது ஒன்று. இரண்டாவது, அவர் வந்து அவருக்கு வந்து சிறுபான்மை மக்களோட ஆதரவு வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூணாவது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இளைஞரோட வாக்குகள். ஓகேங்களா? அவர் எங்கெல்லாம் போகிறாரோ மிகப்பெரிய அளவில் வந்து இளைஞர்கள் கூடுறாங்க. வாக்குகளாக அது மாறுமா இல்லையான்னு அடுத்த பட்சம். ஒருவேளை வாக்குகளாக மாறினா யார் பெரும்பாலும் வந்து பாதிக்கப்படுவாங்கன்னா, திமுக தான் பாதிக்கப்படுவாங்க. அப்போ இந்த 3 செக்டார்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்த 3 செக்டார் வாக்குகளும் யாருக்கு போகுதுன்னா, திமுகவுக்கு போகுது. அப்போ நேரடியாக இதில் வந்து திமுக பாதிக்கப்படுறாங்க. விஜய் அவர்கள் வந்து எப்பொழுதெல்லாம் பேசுகிறாரோ திமுக எதிராக, இல்லை ஜென்ரலாகவே பேசட்டுமே, யார் வந்து அதிகமாக பதட்டப்படுறாங்கன்னா, திமுக தரப்பில் தான் வந்து பதட்டப்படுறாங்க. அதிமுக தலைவர்கள் வந்து விஜய் பற்றி ஒரு வார்த்தை கூட தவறாக பேசியதில்லை. ஏன் பேசியதுன்னா, அவர்கள் அவர்கள் வந்து அதனால் பாதிக்கப்பட போவதில்லை. அவரோட ஓட் ஷேரும் வந்து பெரிய அளவில் போகணும்னு வச்சிங்களேன், ஓரளவு போகும். ஓகேங்களா? ஆனால் திமுகவுக்கு வந்து அதை விட பல மடங்கு வந்து ஓட் ஷேர் வந்து போகுது. மிக பெரிய அளவில் வந்து திமுகவோட வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிக்கிறார். சார் விஜய் அப்படின்றது வந்து ஒரு முக்கிய ஃபேக்டராக இருந்தால் கூட போட்டி அப்படின்றது திமுக அது வர்சஸ் அதிமுக தானே இல்லை, திமுக அதிமுகவுக்கு தான். அப்போ விஜய் சரி, இப்போ வந்து அதிமுக திமுகன்னு 2 கட்சி இருக்குது. ஓகேங்களா? இது நாள் வரையும் வந்து வாக்குகள்லாம் 2 கட்சி தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ விஜய்னு ஒருத்தர் இருக்கார். அப்போது அவருக்கு யாரோட வாக்குகள் போகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ திமுகவில் வந்து அதிகம் போகும்னு நான் சொல்கிறேன். அது ஏடிஎம்கேக்கு தானே சார் ஃபேவர்? அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஏடிஎம்கேக்கு தான் ஃபேவர். ஏடிஎம்கேக்கு தான் ஃபேவரு. அந்த மாதிரி வந்து தலித்துகள், அதே போல் சிறுபான்மை மக்கள், அதே போல் இளைஞரோட வாக்குகள், கொஞ்சம் வந்து இளைஞரோட வாக்குகள் வந்து திமுகவில் இருக்குன்னா அந்த வாக்குகளும் வந்து விஜய் அவர்களுக்கு தான் போகும். இதை தாண்டி இன்னொரு விஷயமும் வந்து பேசிக்கிறாங்க ரீசெண்ட் டேஸாக. காங்கிரஸ் போனாலும் போகும். இப்போ செல்வ பெருந்தகை பேசினார், நீங்கள் சொன்னீங்கல்ல. செல்வ பெருந்தகை எப்பொழுதுமே திமுகவோட ஆதரவாளர். திமுக எதிராக ஆச்சரியமா இருக்கு. செல்வ பெருந்தகையே பேசுறாரு அப்படின்னா அப்போ உள்ளுக்குள்ள சரி, என்ன நடக்குது? இவ்வளோ நாள் வந்து செம்பரம்பாக்கம் ஏறி திறந்துட்டாங்க. அவர் செல்வ பெருந்தகை கேட்ட திறந்தாங்க இல்லைல்ல. இப்போ மட்டும் ஏன் எனக்கு கேட்டு திறக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, செல்வ பெருந்தகை வந்து யாரோ டெல்லி தலைமை கூட வந்து சொல்லிட்டுருக்கலாம், நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கலாம். அதை தாண்டி காங்கிரஸ் இருக்க பெரும்பாலான தலைவர்களுக்கு வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறது பிடிக்கல. நாம் எதுக்கு வந்து திமுகவோட கூட்டணி வச்சு அவங்கள வெற்றி பெற வைக்கணும்? ஏன்னா இந்த சிறுபான்மை வாக்குகள் வந்து முழுவதுமாக யாருக்கு போகுதுன்னா திமுகவுக்கு போகுது. யாரால் போகுதுன்னா காங்கிரஸால் போகுது. எப்பொழுதுமே பாஜக வர்சஸ் காங்கிரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் சிறுபான்மை வாக்குகள் போகணும். நம்ம எதுக்கு திமுக வாழ்த்த விடணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸார் நினைக்கிறாங்க. ஸோ நம்ம ஏன் விஜய் கூட கூட்டணி வைக்கக்கூடாது? அந்த கரூர் சம்பவம் நடந்த உடனே ராகுல் காந்தி விஜய் கிட்ட வந்து பேசுகிறாருன்னா உடனே பேச மாட்டாங்க. ஒரு நெருங்கிய நட்பு இருக்குது 2 பேருக்கும், நீண்ட கால நட்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலாக வந்து இருவரும் வந்து நண்பர்கள். ஸோ அந்த வகையில் வந்து விஜய் அவர்கள் ராகுல் அவர்கள் வந்து விஜய்கிட்ட பேசினார். இது கூட்டணியை கூட மாறலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய நிர்வாகிகள் வந்து காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழகம் வந்து நிறைய விஷயங்களில் தற்போதைக்கு திரைமறைவில் வந்து சேர்ந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து செல்வபெருந்தகை அப்படி பேசினது. இப்போது டி நகரில் வந்து ஒரு கூட்டம் நடக்க போகுது. அதில் வந்து டாக்டர் ஷாலினி, அதுக்கப்புறம் கிறிஸ்டோபர் திலக், சுபத்ரா தேவி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து காங்கிரஸ்காரர்கள். டாக்டர் ஷாலினி வந்து தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக பேசி வருகிறார். ஸோ இவங்க ஏன் ஒன்று சேரணும் ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ஒன்று சேர்றாங்கன்னா இது வந்து ஒரு கூட்டத்திற்கான அடித்தளமாக தான் நம்ம பார்க்கணும். அதுவுமே திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தானே? அது பெரிய பின்னடைவு. அப்படி வந்து ஒரு கூட்டணி அமைதால் அதிமுக வந்து எளிதாக வெற்றி பெறும். இப்பயே எழுதி வச்சுக்கலாம், அதிமுக வெற்றி பெற போகுது. சார் இப்பவுமே அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் தானே சார்? வெற்றி வாய்ப்பு தான் இருக்குது. அது வந்து மேலும் உறுதியாக சொல்லலாம். அதை தாண்டி சீட்டுகள் வந்து நிறைய கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகமும் வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து அதிகமாக எடுப்பாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்து தனியாக நின்னா ஒரு ஓட் பர்சன்டேஜ் வருவாங்க. காங்கிரஸ் கூட சேரும்போது அது இன்னும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். தாவேகா அதிமுக கூட்டணி அது வாய்ப்பு இருக்கா சார்? தாவேகா அதிமுக கூட்டணியை வந்து அது வந்து விஜய் தான் முடிவு செய்யணும். அதற்கான அறிகுறிகள் வந்து எதுவுமே தெரியல. ஆனால் பேச்சுவார்த்தைகள் வந்து இன்னும் போயிட்டு தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்களோ இல்லை வந்து காங்கிரஸோ யாருடன் கூட்டணி வைக்க போகிறாங்க, எப்போ வைக்க போகிறாங்க? ஸோ 2026 யாருக்கும் போட்டி அப்படின்றது வந்து டிசம்பர் 20 தெரியும். அதுக்கு முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் வந்து கூட்டணியோட பிரச்சாரத்துக்கு போவாங்க. நம்ம அதை பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா அந்த பீகார் தேர்தலில் வந்து ராகுல் காந்தி வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அப்படி பிஸியாக இருக்கும்போது அதை முடிச்சுட்டு தமிழகத்துக்கு மேலே வந்து கவனத்தை திருப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அவர் வந்து ஒரு வேளை நான் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வச்சாருன்னா அவங்களுக்கு வந்து அதிமுக மற்றும் பாஜகவுக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தேவையில்லை. ஒரே வேளை இல்லை நாங்கள் திமுக கூட்டணியிலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு செஞ்சுட்டாருன்னா அதிமுக யோசிக்கும் நம்மளுக்கு தமிழக வெற்றி கழகம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த வகையில் நம்ம வந்து டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ யார் எந்த கூட்டணி அமைச்சாலுமே இப்ப இருக்க சூழல்ல அது அதிமுகவுக்கு ஃபேவரா தான் இருக்கு. வந்து காங்கிரஸ் வந்தாலும் அது வந்து திமுகவுக்கு பின்னடைவு, இல்ல தாவேகா ஏடிஎம்கேக்குள்ள வந்தாலுமே அது மிகப்பெரிய பின்னடைவு. ஸோ அதை நோக்கி தான் வந்து இப்போ அரசியல் களம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த இடி தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அமைச்சர்கள் மாரி குறிவைக்கிறது இன்னும் அதிகமாகுமா சார் எலெக்ஷன் கிட்ட? ஏன்னா இப்பொழுதே வந்து இந்த பள்ளிக்கரணையில் கட்டிடம் கட்டுறாங்களா, அந்த நிறுவனத்துக்கிட்ட வந்து 200 கோடி ரூபா லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இந்த நேரு அவர்கள் வீட்டில் ரைடு பண்ணாங்க. 888 அது வந்து அந்த ஒரு விவகாரம் இல்லை, பல்வேறு விவகாரங்களில் வந்து 888 கோடி ரூபாய் ஊழல். ஸோ அதுலேயும் வந்து அவர்கள் வந்து சமாளிக்கிறாங்க சார். அதே மாதிரி இந்த ஊடகங்களை தொடர்ந்து வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து அதிமுக கூட்டணி வந்து வலுவிழந்து வருது அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது சார். ஆனால் ரியாலிட்டி பார்க்கும்போது திமுக கூட்டணிக்குள்ளேயே பல பிரச்சனைகள் இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, நீங்கள் வரலாறு நெடுக்க கிட்டத்தட்ட எப்படி சொல்ல ஒரு 50-70 ஆண்டுகள தமிழக வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை ஒரு 50-60 ஆண்டுகளாக திமுகன்ற கட்சி இருக்குது. அந்த கட்சி வந்து எப்பொழுதுமே வந்து தனித்து ஆட்சி பிடித்ததே இல்லை, அந்த வரலாறே இல்லை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து ஒருத்தவங்க வந்து உதவுவாங்க அந்த கட்சிக்கு. காங்கிரஸ் உதவும், மூப்பனார் உதவுவார், அதே போல் வைகோ வந்து உதவுவார், அதே போல் நம்ம சென்ற திருமாவளவன் வந்து உதவுவார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் உதவுவாங்க. இப்போ 2011 தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2006லேருந்து 2011 நாங்கள் சிறப்பான ஆட்சியை கொடுத்தோம், வண்ண தொலைக்காட்சி கொடுத்தோம், ஏழைகளுக்கு வந்து 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்தாங்க. நான் வந்து எனக்கு வந்து அப்போ நான் பள்ளி பருவம், நான் வந்து பயங்கரமாக அந்த காலகட்டத்தில் அப்சர்வ் பண்ணோம். நான் என்ன நினச்சேன்னா திமுக வெற்றி பெற்றுருவாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில் யார் இருந்தாங்கன்னா திமுக, காங்கிரஸ் இருந்தாங்க, விசிகே இருந்தாங்க, பாமகவும் விசிகேவும் வந்து தமிழ்நாட்டில் எதிரும் புதிருமாக இருப்பவர்கள். அவர்கள் 2 பேருமே வந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருந்தாங்க, இஸ்லாமிய இயக்கங்கள் இருந்தாங்க, இத்தனை பேர் இருந்தாங்க. ஆப்போசிட்டில் செல்வி ஜெயலலிதா மற்றும் விஜயகாந்த், இவங்க 2 பேர் தான், 2 பேர் தான். ஓகேங்களா. நான் என்ன நினச்சேன்னா நான் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் திமுக அந்த தேர்தலில் வந்து 24 இடங்களில் தான் பெற்றாங்க, 3வது இடத்துக்கு போனாங்க சார். விஜயகாந்த் வந்து எதிர்கட்சி தலைவர் ஆனார். இதோட ஒரு மோசமான தோல்வி வந்து இருக்குது. 1991 எனக்கு தெரிஞ்சு 2 சீட்டுகள் தான் திமுக வெற்றி பெற்றார்கள். மொத்தம் அந்த கூட்டணி 7 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றது, அதில் 2 திமுகவை பெற்றது. இதுக்கிறதுலே திமுகவின் மோசமான தோல்வினா அந்த தோல்வி. ஸோ அப்படி வரலாறு நெடுக்க வந்து நாங்கள் பெரிய கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில காட்டுவாங்க. ஆனால் அந்த கூட்டணி கட்சிகளோட செயல்பாடு, அவர்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போது தலித்துகளுக்கு எதிராக நிறைய கொடுமை நடக்குது, சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவே வந்து திமுக ஆட்சியில் நிறைய இடங்களில் நடக்குது. ஓகேங்களா. ஏன்னா இஸ்லாமியர்களை பயங்கரவாதிகள்லாம் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போய் திமுக ஆட்சியில். இப்போ இஸ்லாமியர்களோட மனநிலை வந்து இங்கே எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ தலித்துகளோட மனநிலை வந்து திமுகவுக்கு எதிராக இருக்குது. ஓகேங்களா. இங்கே என்ன தான் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக கூட்டணியில் இருந்தாலும் தலித் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் வந்து வாக்களிப்பாங்க. சிறுபான்மை மக்களுக்கும் அப்படி தான். இப்போது இந்த நேரத்தில் வந்து எங்கள் கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி, எங்கள் கூட்டணியில் வந்து நாங்கள் வந்து ரொம்ப பலமாக இருக்கோம், 2019 இப்போ வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ தலித் மக்களுக்கு எதிராகனா விசிகே போய் அங்கே பேசணும், அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தரணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும். வேங்கவேல் அது நடந்ததா, கெவின் படிகொள்ளை அது நடந்ததா, சிறப்பு ஆணவ படுகொலை சட்டம் கொண்டு வரேன்னு சொன்னாங்களா, கொண்டு வந்தாங்களா, கொண்டு வரல. அதே போல் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் சில விஷயங்கள் இங்கே நடக்குது. ஜெகபர் அலி, அப்புறம் அதுக்கப்புறம் ஜாகிர் ஹுசேனா, எனக்கு 2 பேர் வந்து ஒரு 2 பேருமே கொலை செய்யப்பட்டார்கள். 2 பேருமே சிறுபான்மையினர். ஓகேங்களா. அவங்க கொலையில் வந்து ஒருத்தர் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் இறந்தார். ஓகேங்களா. உயிருக்கு ஆபத்துன்ற மாதிரி ஒரு வீடியோ. அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க சிறுபான்மை மக்களுக்கு? கிறிஸ்தவர்களுக்கு எதுவுமே செய்யலை தமிழ்நாட்டில். இன்றைக்கி ஒரு ஈதராஜ் வந்து தெரிஞ்சு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தார். ஓகேங்களா. இந்த ஆட்சியில் வந்து கிறிஸ்தவருக்கு எதுவுமே பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதிருப்தியில் இருக்கார். ஸோ இந்த மாதிரி ஏன்னா காங்கிரஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து சிறுபான்மைக்கு ஆதரவாக இருக்கிறோம், ஒரே கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களும் வந்து திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டுகளுக்கும் அதே நிலைமை தான். கம்யூனிஸ்ட்டுகள் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஆசிரியரோட அந்த பழைய ஓய்வூதியம், அப்புறம் வந்து டெம்பரரி ஆசிரியர்களுக்கு வந்து நீங்கள் வந்து சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ணல, போக்குவரத்து தொழிலாளர்களோட ஓய்வூதிய பணம் இன்னும் கொடுக்கல, நிறைய பேருக்கு வந்து பணமே ஓய்வு லைக் அவங்க ரிட்டையர் ஆன பிறகும் அவருக்கான பணம் வந்து இன்னும் வந்து சேரல. ஸோ இந்த மாதிரி வந்து தொழிற்சங்கங்கள், அதே போல்
கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுகவோட முரணில் இருக்காங்க. குறிப்பாக சொல்லலாம் இந்த சாம்சங் தொழிற்சாலை பிரச்சனையில் வந்து நாங்கள் வந்து தொழிற்சாலை அமைத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளர்கள் சொன்னாலும், ஆனால் திமுக அரசு வந்து அதை தடுத்து வைக்கிறது. அங்கே இருக்கவங்களை வந்து வேலையை விட்டு நீக்கிறாங்க, எழுதி வாங்குறாங்க, இனிமேல் போராட்டம் பண்ண மாட்டோம். ஸோ திமுக கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியுமே வந்து இந்த மாதிரி அந்த முரண்பாடோட தான் இருக்கு. அதிருப்தியில் இருக்காங்க திமுக மேலே. ஓகேங்களா, இந்த முறையும் வந்து அதே சீட்டு தான் கொடுப்பாங்கன்னா யார் நிற்பாங்க? எங்களுக்கு சீட்டு அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு வந்து அப்படியே பிடிச்சி வச்சுருக்காங்க, விட்டால் எப்போ வேணால் போயிடுவாங்க எல்லா கட்சியும். ஸோ அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணி கட்சிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறத தாண்டி அவங்க வந்து ஒரு நேச்சுரலான அலையன்ஸ். அதிமுக திமுக வீழ்த்தணும்ன்ற குறிக்கோளோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கூட்டணின்னு வச்சுக்கலாமா சார்? கூட்டணி அது இயல்பான ஒரு கூட்டணி. ராமதாஸ் சொன்னார், அதிமுகவும் பாமகவும் ஒரு இயல்பான கூட்டணி. நாங்கள் வந்து நின்னா எங்களுக்கான வாக்குகள் வந்து எப்பொழுதுமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை தாண்டி வந்து பாஜகவும் ஒரு நேஷனல் பார்ட்டி, அவர்களுக்கும் வந்து பல்வேறு இடங்களில் வாக்கு வங்கி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் வந்து அதிமுக கூட்டணி தான் வந்து முன்னிலையில் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து திமுகவை வந்து ரொம்ப வந்து பாதிக்கிறாரு. அவங்களோட வாக்கு வங்கியை வந்து பெரும் அளவில் வந்து கவர்றாரு. ஸோ அதிமுக தான் முன்னிலையில் இருக்குது. அது தேர்தல் நெருங்க நம்ம உறுதியாக சொல்லலாம் யார் வெற்றி பெற போகிறாங்க, எவ்வளோ சீட்டில் வெற்றி பெறுவாங்கன்னு கூட சொல்லலாம். மேலும் சில கட்சிகள் கூட அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளுக்கு தேமுதிக, பாமக, ஸோ அவங்களாம் இன்னும் வந்து முடிவு பண்ணல. மேபி இன்னும் போகிற கட்டத்தில் வந்து அவங்களும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு பிரம்மாண்ட இல்லை, கூட்டணியாக உங்களுக்கு வந்து பாமகக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, தேமுதிகவுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை. ஓகேங்களா, அவங்க வந்து சீட்டோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க வெளியே இருக்காங்க, டிமாண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நாங்கள் வந்து ஜனவரி வரோம், டிசம்பர் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து திமுகவோட சேர்றதா இருந்தால் எப்போ சேர்ந்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அதிமுக கூட்டணி தான் வரணும். அந்த சீட்டை வந்து அதிகரிக்க வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க. இப்போ அன்புமணி ராமதாஸ் அதிமுகவுக்கு வந்து ராமதாஸ் அவர்கள் வந்து திமுகவுக்கு போவாரா? போக மாட்டாங்க. அது அவங்களுக்கும் சரி, அந்த கட்சிக்கும் சரி, அந்த சமுதாயத்துக்கும் வந்து மிகப்பெரிய இழப்பு. அந்த மாதிரியான ஒரு தவறை வந்து 2 பேருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் அப்படி வந்தாங்கன்னா தேமுதிகவும் வருது, பாமகவும் வருதுன்னா இன்னுமே அந்த கூட்டணி பலம் அடையும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வந்து தென் தமிழகத்திலையும் வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ என்னதான் சொன்னாலும் சசிகலா அவர்கள் வெளில இருக்காங்க, ஓபிஎஸ் அவர்கள் வெளில இருக்காங்க, அதே போல் டிடிவி தினகரன் அவர்களும் இருக்காங்க. அவங்களுக்குலாம் சொந்த செல்வாக்கிலே அவங்களால வெற்றி பெற முடியல. ஸோ அவங்களுக்கு ஒரு வேளை செல்வாக்கு இருந்தால் அவங்க வந்து தனியாக நின்று நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுக்கணும். ஆனால் முடியல. என்னென்னா அதிமுக என்ற அந்த பிரம்மாஸ்திரம் இரட்டையில் அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது தற்பொழுது செல்லூர் ராஜ் அதே சமுதாயத்தை சார்ந்தவர் செல்லூர் ராஜ் இருக்கார், ஆர்பி உதயகுமார் இருக்கார், அதே போல் மணிகண்டன் இருக்கார், இப்போ ஐடி விங்கோட செயலாளர் ராஜ் சத்யன் இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்காகவும் அந்த கட்சிக்கு பின்னாடி இருந்தும் வந்து பல வேலைகளை வந்து செய்கிறாங்க. அப்படி செய்யும்பொழுது இங்கே வந்து ஒரு தேரி இருக்குது, இங்கே ஊடகங்கள் வந்து ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. தென்பகுதியில் வந்து அதிமுகவுக்கு செல்வாக்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து முற்றிலும் வந்து தவறானது. இன்னுமே வந்து தென்பகுதி வந்து அதிமுக கோட்டையாக வந்து இந்த 2026 மாறும். ஸோ அதற்கான பல்வேறு விஷயங்களை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா பாஜக கூட்டணி இருக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஜான் பாண்டியன் இருக்கார், கிருஷ்ணசாமி இருக்கார் என்டிஏ கூட்டணியில். ஸோ இவர்கள்லாம் என்டிஏ கூட்டணிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உதவுவார்கள். ஏன்னா அங்கே வந்து குளத்தூர் கம்யூனிட்டி வந்து அங்கே வந்து பெரிய கம்யூனிட்டி தான். அதை தாண்டி பல்வேறு கம்யூனிட்டிகள் இருக்குல்ல, எல்லா மக்களோட ஆதரவும் இருந்தால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அதிமுகவோ தென் தமிழகத்தில் கொஞ்சம் பலமாகவே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.